ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹை ஃபோக்கஸ் உடைய ஐபி கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை ஃபோக்கஸ் உடைய 2 மெகாபிக்சல் சப்போர்ட் கொண்ட ஐபி கேமரா தான் நெட்வொர்க் கேமரான்னு சொல்ல முடியாது. அந்த ஐபி கேமரா நம்ம கையில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன். உங்களுக்கு இப்படி காமிக்கணும், ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதனுடைய பில்டு குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், பட் பில்டு குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈத்தர்நெட் போட்டு ப்ளஸ் உங்களுக்கு டிசி போட்டு உள்ளது. இது வந்து நீங்கள் 12 வோல்ட் அடாப்டர் மூலயமாவும் நீங்கள் பவர் ஆன் பண்ணிக்கலாம், அல்லது பிஓஇ சப்போர்ட் மூலயமாவும் நீங்கள் பவர் ஓவர் ஈத்தர்நெட் மூலயமாவும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் லைட்டு, ஸோ 0.8 inches சிமோஸ் சென்சாரோட வருது. ஸோ இங்கே உங்களுக்கு மைக் இருக்குது, ஓகேங்களா? ஐஆர் வித் டூயல் லைட் ரெண்டுமே இதில் இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இது நம்ம கையிலே பார்த்தீங்கன்னா புல்லட் கேமராவும் இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு டூயல் லைட்டு, மைக்கு எல்லாமே வந்துடுது. பார்த்தீங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு பாடி. மாடல் நம்பர் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல? Magnolia Town was humming. ஸோ இந்த கேமரா ஹோம் யூஸுக்கு செட் ஆகுமா இல்லை கமர்ஷியல் பேஸ் யூஸுக்கு செட் ஆகுமா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ஹை ஃபோக்கஸ் உடைய ஐபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகாபிக்சல் சப்போர்ட்டோட வருது. கூடவே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP66 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர் சென்சார் இருக்குது, ப்ளஸ் டூயல் லைட்டும் இருக்குது. உங்களுக்கு நைட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணாலும் பார்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு கலரில் தேவை அப்படின்னாலும் நம்ம கலர் மோட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஐஆர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வரையும் உங்களுக்கு நைட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். இதுவே நீங்கள் டூயல் லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 மீட்டர் வரையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். டூயல் லைட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கலரில் வந்து வியூ கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் மைக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வீடியோவோட ஆடியோவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். முக்கியமாக இது ஒரு ஆன்விப் சப்போர்ட் உள்ள கேமரா. இந்த கேமரா வந்து நீங்கள் மற்ற பிராண்ட் என்விஆர் கூட தாராளமாக கனெக்ட் பண்ண முடியும். STQC அப்ரூவ்ட், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் போட்டுக்க முடியுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா STQC, அதாவது ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்டிங் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் வந்து பண்ண கேமரா. ஸோ இந்த STQC சர்டிஃபிகேஷன் வந்து இது பாஸ் ஆன கேமரா. ஸோ இது வந்து நீங்கள் தாராளமாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லையும் இல்லை உங்களுக்கு கமர்ஷியல் பேசிஸில் கண்டிப்பாக இதை போட முடியும். இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிட் டெக்னாலஜின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபோக்கஸ் இன்டெகிரேட்டட் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. டெவலப்ட் பை இன்ஹவுஸ் பை ஐ ஃபோக்கஸ். ஸோ இது வந்து ஐ ஃபோக்கஸ்லேயே அவங்க அடிஷ்னலாக இந்த செக்யூரிட்டி லெவல் வந்து இந்த ஹை டெக்னாலஜிங்கிற பேரில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சைபர் த்ரெட்ஸ் அகேன்ஸ்டாக உங்களுக்கு இப்போ அடிஷ்னல் செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த STQC சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் வர, அதாவது இந்த அப்ரூவல் வாங்கிட்டு வர கேமரா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 to 50% ஹைக் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிராண்டை பொறுத்து, அதாவது இந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி கேமரா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 1800 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இப்போ வர கேமரா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெகாபிக்சல் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 வந்துருச்சு. ஸோ பட்ஜெட் கால்குலேட் பண்ணி உங்கள் வீடுகளுக்கோ இல்லை கமர்ஷியல் பிளேசஸ்க்கோ நீங்கள் எந்த கேமரா போடலான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட தேவை என்னங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இதனுடைய வீடியோ கம்ப்ரஷன் ரேட் பார்த்தீங்கன்னா H265 கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு பெட்டராக உங்களுக்கு கொடுக்கும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BLC HLC சப்போர்ட்டோட வருது. BLC HLCனா என்னன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் வீடியோ கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ HLCனா அதாவது ஹைலைட் காம்பன்சேஷன். நீங்கள் இப்போ சன்லைட்டு இல்லை பார்க்கிங்கில் இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம லென்ஸுக்கு நேராக உங்களுக்கு சன்லைட் எரியுது, இல்லைனா லென்ஸுக்கு நேராக உங்கள் வண்டி பார்க்கிங்கில் வரும்போது உங்களுக்கு ஹெட்லைட் வந்து கேமரா லென்ஸுக்கு நேராக அடிக்குதுன்னா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹைலைட்டுன்னு ஒரு HLCங்கிற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் அடிக்கும்போது அந்த கிளார் இல்லாமல் உங்களுக்கு கிளியரான ஃபுட்டேஜ் கொடுக்கும். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? ஸோ இதான் உங்களுக்கு மாடல் நம்பர். ஸோ HIPC D3022DLI2 இதுதான் இதனுடைய மாடல் நம்பர். இதோடைய சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா EMI/EMC ISO 9001 CE FCC அண்டு ROHS BIS STQC approved compliance report REACH EST 4KV BIS ER01 BIS 13252 அப்படிங்கிற
ஸோ இத்தனை சர்டிஃபிகேஷனும் இதில் வந்துடும். ஸோ இதனுடைய ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -30°C -60°C வரையும் உங்களுக்கு இந்த கேமரா அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த கேமராவை பியூ சுவிட்ச் மூலிமா ஆன் பண்ணி லாகின் பண்ணி நம்ம இப்போ உள்ள எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமராவை பியூஐ சுவிட்சில் கட் பண்ணியாச்சு. ஸோ பியூஐ சுவிட்சோட அப்லிங்கில் நம்ம லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கேமராவோட லாகின் ஐபி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவோட லாகின் ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.1.2. ஸோ இது நீங்கள் லாகின் ஐபி இதில் ப்ரௌசரில் என்ட்ரி பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா லேப்டாப்பில் நீங்கள் நெட்வொர்க் செட்டிங்கில் போயிட்டு ஈத்தர்நெட் அடாப்டர் செட்டிங்கில் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் இந்த ஐபி வந்து அசைன் பண்ணிக்கணும். ஆப்டைனில் இருக்கும். நீங்கள் வந்து மேனுவலாக அந்த IPv4 போயிட்டு நீங்கள் அசைன் பண்ணிக்கணும். ஸோ 192.168.1. இந்த 1. சீரீஸில் ஏதாவது ஒரு ஐபி அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஆயிரும். லாகின் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒரு கனெக்ஷன் இஸ் நாட் ப்ரைவேட் இருக்கும். லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்கும். இந்த அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு அட்ரஸ் வரும். அந்த அன்லைன் பண்ணதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா லாகின் பேஜ் போயிடும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். எக்யூப்மெண்ட் ஆக்டிவேஷன் ஒரு விண்டோஸ் பாப்அப் விண்டோ வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவுடைய இந்த ப்ராடக்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறதால இதை வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். இதில் வந்து உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு, மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். பாஸ்வேர்டு 2 தடவை கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் மெயில் ஐடி போட்டு ஆன்வெப் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ இப்போ நான் யூசர் நேமு, பாஸ்வேர்டு திரும்பி 2 தடவை என்ட்ரி பண்ணிவிட்டு இமெயில் ஐடி போட்டு இப்போ எனேபிள் ஆன்லைன் செலக்ட் பண்ணி நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பி லாகின் பேஜ் இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் இப்போ என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து ஸோ இதே சேம் போர்ட் நம்பர் வச்சு நம்ம லாகின் பண்ணிடணும். ஸோ இப்போ எனக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ பாருங்க வந்துச்சு பாருங்க, லாகின் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 மெகாபிக்சல் கேமராவுடைய ரெசல்யூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிளாரிட்டி எல்லாமே ரொம்ப ஷார்ப்னஸாக இருக்கு, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கு. அவுட்டோர்ல எடுத்த ஃபுட்டேஜ் இப்போ கொஞ்சம் ஆட் பண்றேன் பாருங்க. ஸோ ஆடியோவோட உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான ஒரு வீடியோ கிடைக்குது. ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இருட்டில் இந்த டுயல் ஒயிட் லைட் ஆன் ஆகும். இப்போ அதை வந்து நம்ம லென்ஸை வந்து கை வச்சு மூடி சென்சர் வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஸோ பாருங்கள் இப்போ வேலை செய்யுது. ஸோ திருப்பி நம்ம கையை எடுத்தோடனே அது கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கேமரா வந்து லைவ் வியூவில் இருக்குது. இப்போ வந்து இதில் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ரேஷியோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனுடைய ரேஷியோ சைஸ் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்போ லைவ் வியூ இருக்குது. பார்த்தீங்கன்னா லாகு அண்டு கான்ஃபிகரேஷன், இந்த கான்ஃபிகரேஷன் பேனலுக்கு போயிடுவோம். ஸோ இதில் போனீங்கன்னா இப்போ நம்ம எல்லா செட்டப்பும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ முக்கியமாக நம்ம வந்து நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராக்கு ஐபி அசைன் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வீடியோ செட்டிங், இந்த ஆடியோ வீடியோ செட்டிங்ஸ் தான் முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீமு, செகண்ட் ஸ்ட்ரீமு 2 வகையான ஸ்ட்ரீம் இருக்குது. அதுக்கான செட்டிங்கை நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் எந்த செட்டிங் வரணும், லோவர் ரெசல்யூஷன் வரணுமா இல்லை 1080 பிக்சலில் வரணுமாங்கிறத நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ என்கோடிங் வந்து எதில் ஆகணுங்கிற விஷயங்கள் நம்ம இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த எஸ்விசி பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத் வீடியோ ஸ்ட்ரீமிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோ பார்த்துக்கலாம். ஆடியோக்கான செட்டிங்ஸ் உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் செட்டிங் தான் உங்களுக்கு நம்ம முக்கியமானது. இமேஜ் செட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எந்த இதில் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட பொசிஷனு, நீங்கள் இதை வந்து அப்சைட் டவுனு இல்லைனா நார்மல் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் மாறிடும். நீங்கள் எந்த மாதிரி பொசிஷனில் கேமரா ஃபிக்ஸ் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெர்டிகல் மிரரு, ஹரிசாண்டல் மிரரு அதுக்கு தகுந்த அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம்.
இமேஜ் செட்டிங்கு. ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் நீங்கள் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தெரியுதுங்களா? சேச்சுரேட் லெவலு, ஷார்ப்னஸ் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கிளியராக இருக்குது. அதேமாதிரி ஒயிட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மூடில் வைக்கிறீங்களோ அது அந்த மாதிரி உங்களுக்கு டே லைட்னா டே லைட்டு, இந்த ஆட்டோ அது மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளாக பார்த்தலாம். நம்ம ரொம்ப ஒன்றும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ இமேஜ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஸோ அதேமாதிரி இமேஜ் ஸ்டைலுக்கும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பிரைட்டு, ஜென்டல், கலர்ஃபுல் இது மாதிரி. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இண்டோரில் வைக்கிறோமா இல்லை அவுட்டோரில் வைக்கிறோமா நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் செட்டிங்கு. எக்ஸ்போசர் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஸ்மார்ட் ஐஆர் டிசேபிள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஆன்டி ஃபிளிக்கர் மோட் இருக்குது. இதில் இது நம்ம எனேபிள் ஆட்டோ போட்டுக்கலாம் இல்லை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் லைட்டு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான செட்டிங். இது பார்த்தீங்கன்னா HLC நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். HLC வந்து நம்ம இப்போ டிசேபிள் இருக்குது, வேணா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதேமாரி பேக் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் பேக் லைட் கம்பல்சரி BLCன்னு சொல்கிறோம் இல்லையா, டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ பேக் லைட் பேக் லைட் கம்பல்சரி BLC செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டோலேயே இருக்கட்டும். ஸோ அடுத்து பார்த்தா இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து டிஃபாக் எனேபிள் பண்ணலாம் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் நாய்ஸ் ரிடக்ஷன் இந்த மாதிரி இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் மோட்லேயும் உங்களுக்கு முன்னாடி இருக்கும். லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா WDR எனேபிள் ஆயிருக்கு. நம்ம HLCயில் நம்ம கிளிக் பண்ணால் HLC இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஆனாயிரும். திரும்பி கிளிக் பண்ண போய் இது வந்து உங்களுக்கு டிஃபாக் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பேண்ட் வித் இல்லை ஹை குவாலிட்டி இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் லைட் செட்டிங் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இந்த கலர் மோட் வந்து இது எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ வச்சுக்கலாம் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்னா உங்களுக்கு நைட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே தான் இருக்கும். ஆட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா நைட்டில் வந்து உங்களுக்கு ஒயிட் லைட் ஆனாலே உங்களுக்கு கலர் மோட் வந்துடும். ஸோ இது வந்து LED கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக வச்சுக்கலாம். மேனுவல் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லேயே இருக்கும். ஆட்டோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே செட் பண்ணுற செட்டிங்கை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக டே அண்ட் நைட்டில் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஈவென்ட் ஷெடியூல் ஒரு செட்டிங் இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த மோஷன் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மோஷன் இருந்தால் டிடெக்ட் ஆகணும் அப்படிங்கிற இதை நம்ம செட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு மோஷன் டிடெக்ஷன் ஆகும் அப்படின்னா நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம சேவ் கொடுத்துக்கணும். சேவ் கொடுத்து உங்களுக்கு இந்த இடத்துல லொக்கேஷனில் மட்டும் ஏதாவது அசைவுகள் இருந்தால் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி இந்த ஃபுட்டேஜை கொடுக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ராஜா முகமது. பாய்.